வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். என்பர்களே, இன்றைய தலைப்பு கவலையை அறவே ஒழிப்பதற்கான ஒரு பயிற்சி முறை. நம்மிடமிருந்து கவலையை களைவது என்பது தலைப்பு. இது நம்மிடம் இருக்கக்கூடிய கவலைகளை எப்படி நம்மிடமிருந்து எடுப்பது என்பதுதான் இந்த பயிற்சி. ஆனால் வேதாத்திரிய அன்பர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு காலகட்டம் வரைதான் தேவைப்படும். தேவைப்படும் என்று சொன்னாலும் தேவைப்பட வேண்டும் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், மகரிஷி அவர்கள் இந்த தலைப்பிலே முதல் பகுதியில என்ன சொல்லிட்டாங்க? கவலை இனி தோன்றாமல் இருப்பதற்கான காரணங்கள், அதுக்கு தோன்றுவதற்கான காரணங்கள், தோன்றாமல் இருப்பதற்கான வழிகள், அதை சொல்லிட்டாங்க. அந்த 4 வகையில பிரிச்சு நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப தேவை இருப்புக்கு உள்ள இடைவெளியை குறைத்து கொண்டோம். நமது எண்ணங்களும் பிறர் எண்ணங்களுக்கும் இடைவெளி இல்லாமல் பார்த்து கொண்டோம். எதிர்பார்ப்பு என்பதை குறைத்து கொண்டோம். இப்ப அப்படியெல்லாம் பண்ணிட்டோம்னா புதிய கவலை தோன்றாது. சரி, இப்ப இந்த 4 வகையில இருக்கக்கூடிய கவலையெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? இந்த 4ல போட்டு அதை எடுத்துட சொல்றாரு. சரி, எத்தனை வருஷமா எடுத்துக்கிட்டே இருக்கிறது? இப்ப இந்த 4ல போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கோம். சரி, எடுத்ததுக்கு பின்னாடி திருப்பி வந்துகிட்டே இருக்குன்னா அங்க என்ன புரியுது அப்படின்னா, கவலையை தோற்றுவிக்கக்கூடியதை நிறுத்தவில்லை என்று அர்த்தம். அப்ப மகரிஷியினுடைய இந்த அகத்தாய்வு பயிற்சி எல்லாமே அந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்ங்கிறது எல்லாமே, அதெல்லாம் நீங்க நிறைவு செய்த பிறகுதான் நீங்க பிரம்ம ஞானம்ங்கிறதுக்கே வரணுங்கிறத மகரிஷியினுடைய கருத்து. ஆனா நம்ம காலங்காலமாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் மௌனத்துல போய் இந்த தற்சோதனையை செய்து கொண்டிருப்பவர்கள் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு அப்படியும் மௌனம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப என்ன நமக்கு புரியுதுன்னா, கவலை உண்டு பண்ணுவதை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிச்சயமாக மாறுகிறது. இப்ப பேசுறது யாருக்காக அப்படின்னா, புதிய அன்பர்களுக்கு. புதிய அன்பர்களுக்கு. அப்ப புதிய அன்பர்கள்னா இது வரைக்கும் இந்த பிராக்டிஸை பண்ணாதவங்களுக்கு இது பயனாக இருக்கும். சரி, அதே போல அங்கங்க 1, 2 மிச்சம் இருந்தாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ இத 4ஆ பிரிச்சு அத கவலையை மனதிலிருந்து எடுத்து விடு என்று சொல்றார். ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அனுபவித்தே தீர்க்க வேண்டியது என்று ஒரு வகை சொல்றார். இது என்னென்ன வகையில இந்த கவலை இருக்கோ அதை அந்தந்த வகையில நம்ம போடணும். இதை மாற்றி பட்டியலிட்டு விட்டோம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய கவலை பெரிதாகிவிடும் என்பதையும் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். அது சரியா போட தெரியாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை தள்ளி போட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அப்ப தள்ளி போட வேண்டியதை அலட்சியப்படுத்தினாலும் பிரச்சனை ஆயிரும். அப்ப எது எது எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறதான் இப்ப இவ்வளவு நேரம் சித்ரா அம்மா பேசினாங்க. இந்த தலைப்பின் கீழ் பேசிய சித்ரா அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம். இப்போ பொதுவாவே இந்த கவலை அப்படிங்கிறதுன்னா அது உள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோ. கவலை ஏற்கனவே இருக்கக்கூடிய கவலை நம்ம எடுத்து போடணும்னு சொல்றோம். அது எங்க இருக்கு? கர்மயத்தில் இருக்கிறது. மூளையில இருக்கா? இல்ல. மனசுல இருக்கா? இல்ல. இது கர்மயத்தில் தான் இருக்கிறது. சரி, அது கவலையாக மேலே எழும்பி வருகிறது.
அந்த கவலையாக எழும்பி வரக்கூடியதுக்கு பெயரும் ஒரு எண்ணம் தான். அதுவும் ஒரு எண்ணமாகத்தான் வருகிறது. சரி, அப்ப அந்த ஒரு எண்ணம் வருகிறது. இப்போ அந்த வரக்கூடிய எண்ணம், அதை நாம் செயலாகவும் மாற்றாமல், அப்படியே அதை விட்டுவிடாமல், அதை சிந்தனையாக்கி அப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் அப்பொழுதுதான் அது கவலையாக இருக்குமே தவிர, அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வரக்கூடிய எண்ணம் அதுவாக நம்மிடமிருந்து வெளியேறிவிடும். ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அது ஒன்று, அது நம்முடைய கர்மயத்திலிருந்து வெளியேறுவதற்காக வருகிறது, அல்லது மீண்டும் சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுவதற்காக வருகிறது. இந்த 2 தான். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இந்த வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே விட்டும் விடாமல், செயலாகவும் மாற்றாமல், அந்த எண்ணத்தை சிந்தனையாக மாற்றி அப்படியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இதற்கு பேர் தான் கவலை. இதை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் மீண்டும் அது என்னாகும்? பதிந்து விடும். பதிவாகி மீண்டும் வரும். அப்ப என்ன பண்ணணும்? அதை விட்டுறணும். விட முடியலையே சார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்ப இந்த பயிற்சி. அப்ப இத இந்த 4 கேட்டகரியில போட்டு அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை சிந்தனையாகவே வைத்துக் கொண்டு இருக்காமல் அதை விட்டு விடுகிறோம். இப்ப பாருங்க, இப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்றோம். இப்ப நடந்து முடிந்த எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நடந்து முடிந்த செயல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செயலை நாம் இப்பொழுது மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. முடிந்தது முடிந்ததுதான். பாஸ்ட்ல ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது என்று சொன்னால், அது நடந்து முடிந்து விட்டது. இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அது கடந்த காலமாக மாறிவிட்டது. அதை நிகழ்காலத்தில் கடந்த காலத்தினுடைய நிகழ்வை மாற்ற முடியாது என்பதை நாம் உறுதியாக நாம் அதை ஏற்றுக்கொண்டால், இப்ப என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவலையெல்லாம் என்ன பண்ணிடுவான்? கவலையாக வைத்துக் கொள்ளாமல் அதை என்ன அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அப்ப ஏற்றுக்கொண்டு எப்பொழுது ஏற்றுக்கொள்வோம்? இனி நம்மளுடைய செயல்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்ற விழிப்பு நிலை வைத்துக்கொண்டு அதை விட்டுவிட வேண்டும். அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையாக மாற்றக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு அதை விட்டுறணும். முடிஞ்சு போச்சு. கீழே விழுந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். கீழே விழுந்துட்டோமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. கீழே விழுந்தது விழுந்ததுதான். நடந்து முடிந்த கதை. ஏதோ ஒண்ணுல இடிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அடுத்து என்ன செய்வது என்பது மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, நடந்ததை ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இப்போ ஏதோ ஒரு நம்ம ராங் ரூட்ல போயிட்டோம், பெனால்டி போட்டாங்க, போயிட்டோம். இப்போ பெனால்டி போட்டாங்க, பெனால்டி கட்டுறது தான். அடுத்து இதுல வரக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வோட அதை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப எது ஒன்று நடந்து முடிந்து விட்டாலும் முடிந்ததை மாற்ற முடியாது என்ற ஒரு இயற்கையின் நியதியை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலம் நிகழ்காலமாக மாறாது, மாறாது. ஆனால் எதிர்காலத்தை நிகழ்காலத்திலே நாம் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். எதிர்காலம் நம் கையில். ஆனால் கடந்த காலம் என்பது முடிந்தது. அப்ப அந்த ஒரு புரிதல் வந்துட்டாலே இந்த கவலை என்பதுல நிறைய போயிடும். அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு அவங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொன்னாங்க. மேக்சிமம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலையா தான் இருக்கும். அதிகமாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அக்செப்ட் ஆஸ் இட் ஈஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அப்ப எப்படி ஏற்றுக்கிறது? ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்டோம்னா, அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த தலைப்புக்கு அடுத்து நான் யாருன்னு ஒரு தலைப்பு வைக்கிறோம். பாவப்பதிவுகள் அதை போக்கும் வழிகள்னு ஒரு தலைப்பு வைக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அப்ப அங்க பாத்தீங்கன்னா நான் யாருன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல இது நமக்கு சம்பந்தமில்லாததாக மாறிவிடும். நான் என்பது அறிவாகிய தெய்வம் என்று சொல்லும்போது, இந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன? எதற்கு? இந்த உடல்
பொதுவாக இன்னைக்கு கவலை அப்படிங்கிறதே இந்த உடல் சார்ந்து பொருள் சார்ந்து வாழ்க்கை வாழ்றதுல தான் கவலை. வேற ஏதாவது கவலை இருக்கா? அகம் சார்ந்த வாழ்க்கையில ஏதாவது கவலை இருக்கான்னா இல்ல. எல்லாமே புறம் சார்ந்த வாழ்க்கையில தான். இப்போ இதுல மொத்தமா நம்ம தேவைகளை உணர்ந்து வாழ்பவர்களுக்கு கவலை என்பது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்ப தேவையை மீறியதுல தான் இந்த கவலையெல்லாம் வந்து தோன்றுகிறது. நாம தமிழானந்த யோகத்துல வலியுறுத்தக்கூடிய தேவைகள் 3ஐ அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவருக்கு கவலை வரவும் வராது. இருக்கக்கூடிய கவலையெல்லாம் தானா வெளியில போயிடும். அது நம்மளிடம் நிற்கவே நிற்காது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த 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 இதுக்காகத்தான் நம்ம மகரிஷியினுடைய தத்துவத்தை முழுசா பார்க்கணும். நீங்க வெறும் இந்த நாளா போட்டு இதை பிரிச்சு எடுக்கிறது மட்டும் இல்லை. இதுல வந்து அந்த மற்ற தத்துவங்களையும் தேவைகள் என்பதையும் உணர்ந்து நான் யார் தத்துவத்தையும் தெரிந்து கொண்டு இப்ப கர்மவினை தத்துவத்தையும் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் இதை ஈஸியா பண்ண முடியும். இப்ப நடந்தது ஏன் நடந்தது? அது கர்மவினையின் அடிப்படையில் நடந்தது. நமக்கு வர வேண்டிய விளைவு வந்தது. ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே? ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அது நான் செஞ்ச கர்மவினை இல்லை, அது எங்க முன்னோர்களுடைய கர்மவினையினால வந்திருக்குது அப்படி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். முன்னோர்களிடமிருந்து எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா? நம்மளதுன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவமும் நமக்கு தெளிவாக இருந்தால் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும். இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வராது. நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்க முடியல, அதை கவலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன, இந்த கர்மவினை தத்துவம் அங்கு தெளிவாக இல்லை என்ற அர்த்தம். அப்ப இந்த மகரிஷியினுடைய இந்த வாழ்க்கை தத்துவமும் கர்மவினை தத்துவமும் இந்த கவலையிலிருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப துணையாக இருக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்து என்ன சொல்றாங்க? அலட்சியப்படுத்த வேண்டியதுன்னு சொல்றாங்க. அலட்சியப்படுத்த வேண்டியது அப்படின்னா தேவைகள் 3 என்பதை மட்டும் அலட்சியப்படுத்தக்கூடாது, அவ்வளவுதானே. மற்ற எதுவா இருந்தாலும் அலட்சியப்படுத்து, அவ்வளவுதான். இந்த தேவைகள் 3 மட்டும் அலட்சியப்படுத்தினோம்னா நம்ம வாழ முடியாது, அவ்வளவுதான். மற்ற எதுவா இருந்தாலும் அலட்சியப்படுத்தலாம், நமக்கு தேவையில்லாதது, அப்படிதானே. அப்ப அந்த அடிப்படையில அலட்சியப்படுத்த வேண்டியது, நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்கல, உடனே அதை தள்ளி போடுறோம். சரி, நடக்கலையேன்னு கவலைப்படா, ஒண்ணு ஏற்றுக்க, இல்லாட்டி என்ன பண்ணிரு, அதையும் கூட அலட்சியப்படுத்தலாம். இது தேவையில்லாதது தானே. அப்ப தேவையானதுன்னு சொன்னோம்னா அலட்சியப்படுத்த முடியாது. அப்ப இன்னொன்னு என்னன்னா, அந்த அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைங்கிறது யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னம்னா, யார் இயற்கையை ஒட்டி வாழ்கிறார்களோ, யார் அறநெறியின் அடிப்படையில் வாழ்கிறார்களோ, யார் வேதாத்திரிய தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்கிறார்களோ, இன்னும் சொல்ல போனா யார் மனிதனாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அவமானங்களும் அந்த மற்றவர்களுடைய கேளிக்கையான பேச்சுக்களும் நமக்கு வரும் வரும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அறத்துக்கு முரணாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கிறது. நாம அந்த உண்மையின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரத்தான் செய்யும். அப்ப நம்ம அதை அலட்சியம் பண்ணணும். அதை அலட்சியம் பண்ணணும்னா, அதை அலட்சியம் பண்ணி விட்டுறணும்னா, நம்ம எப்ப அலட்சியம் பண்ணி அதை விட முடியும்? நீங்க சொல்லிடுறீங்க சார், அதை அலட்சியப்பட்ட கவலைன்னு விட்டுருங்க, ஏன் விட முடியல? யாருக்கெல்லாம் இறை ஆற்றல் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, இறையாற்றலினுடைய செயல்பாடுகளை உணர்ந்திருக்கிறீர்களோ, இறை தத்துவத்தை உணர்ந்திருக்கிறீர்களோ, அவர்களால் அலட்சியப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னா, நமக்கு இறை ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. நீ நல்லா கரெக்டா நடக்கிறீங்க, அறத்தின்படி நடக்கிறீங்க, இந்த சமுதாயத்துல உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காது, அவமானம் தான் கிடைக்கும். சரி, இந்த இப்படிலாம் அவமானம் பண்றாங்களே, எப்படி வாழ்றது அப்படின்னா, நீங்க வாழ்றதுக்குரிய ஒரு சூழலையும் வழிவகையையும் இறைநிலை நமக்கு கொடுக்கும் என்ற ஒரு அதீத நம்பிக்கை இருந்தா தான் உங்களால அலட்சியப்படுத்த முடியும். இல்லாட்டி முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்க. இந்த சமுதாயத்துல தானே நம்ம வாழணும், இவங்க உதவிகளை தானே வாழணும்
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெரும்பாலும் இந்த மனிதர்களின் உதவியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை. எப்பொழுது இறை ஆசீர்வாதம் நமக்கு இல்லையோ, அப்பொழுது மனிதர்களுடைய அந்த உதவி தேவைப்படும். அது கிடைச்சிச்சுன்னா இது தேவையில்லை. எது உயர்ந்தது? இறை ஆசீர்வாதம் தான் உயர்ந்தது. அப்ப இறை இயற்கைக்கு நாம் சரியாக நடந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இதை அலட்சியம் செய்வதில் ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல. அப்படி இல்லாட்டி அலட்சியம் பண்ண முடியாது. அப்ப இப்ப அந்த இடத்துல என்ன உதவுது பாருங்க. வேதாத்திரியத்தில கூட இறை தத்துவம் இந்த இடத்துல உதவுகிறது. உதவுகிறது. அப்ப பாருங்க ஒரு ஒரு பயிற்சி, ஒரு தத்துவம் பல தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதுதான் வேதாத்திரியம். நீ அந்தந்த தத்துவத்தை அந்தந்த தத்துவமாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுல நம்ம வெற்றி பெற முடியாது. வேதாத்திரியத்தை முழுமையாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எதது எந்த இடத்துல நமக்கு உதவியாக இருக்கும் என்பது நமக்கு புரியும். சரி, தள்ளி போட வேண்டியது. தள்ளி போட வேண்டியது என்று சொன்னாலே, அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்னா, அது தேவை என்பதாக இருக்க வேண்டும். இப்பொழுது நடக்கவில்லை என்று இருக்க வேண்டும். அதைத்தான் தள்ளி போடணும். இப்ப தேவைகளிலேயே வரலன்னு வச்சுக்கங்க. அதை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கணும்? அப்படி பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா, தள்ளி போட வேண்டியதுங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இப்ப நாம தள்ளி போட வேண்டிய கவலைங்கிறதுல வந்து, நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. அந்த லிஸ்ட்ல தேவை என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதுல 10% தான் வரும். 90% தேவையில்லாதத தான் நீங்க தள்ளி போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப அந்த தேவையா இல்லையான்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே, அந்த இடத்துல போயிடுச்சு மாறிருமே. இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே தேவையில்லாதது எல்லாத்தையும் தான் மனசுல இருந்து எடுக்க சொல்லி ஆசை சிரமத்திலேயே பண்ணியாச்சே. அப்புறம் எப்படி இந்த இடத்துல வந்து இது வந்து நிக்குது? தள்ளி போடுறதுல 90% நிக்குது. தேவையில்லாதது வந்து நிக்குதுன்னு சொன்னா, இப்ப நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிருச்சு? அங்க ஆசை சிரமத்திலே இது சரியா பண்ணலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? முதல்நிலை ஆயத்தாய் பயிற்சி சர்டிஃபிகேட்ட ரிட்டர்ன் வாங்கிட்டு, நீங்க இந்த புரோட்டா கதை மாரி அழிச்சிட்டு முதல்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லணும். அதானே? ரொம்ப திங்க் பண்ணோம்னா அப்படிதான் வரும். அப்படிதான் வரும். அப்ப இந்த இடத்துல அந்த தள்ளி போட வேண்டியது தேவை, அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்குரிய சூழ்நிலை, வசதி வரல அப்படின்னா, அதைத்தான் தள்ளி போடணுமே தவிர, மற்றபடி அதை வைத்துக்கொண்டு கவலையாக இருந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தேவை நிறைவேறலன்னா தான் கவலை. இப்ப எல்லாம் நிறைய பேருக்கு இந்த தள்ளி போட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பெரும்பாலும் திருமணம். திருமணம் நடக்கலையே அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கவலை இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இத இத கவலைப்பட்டு என்ன பாடான்? எப்ப கவலைப்படுறீங்க? இந்த வயசு 27 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுறீங்க. ரைட்டு. இப்போ 27 வருடத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தைய பெத்துட்டோமே! ஆமா. 27 வருஷத்துக்கு முன்னாடியே பெத்தாச்சு. நீங்கள் குழந்தை பிறந்து 1 வருஷத்துல நீங்க என்ன பண்ணிறீங்க? அந்த குழந்தைக்கு ஜாதகத்த எழுதிட்டீங்க. ரைட்டு. அன்னைக்கே தெரிஞ்சிருமே இந்த குழந்தைக்கு வந்து லேட்டா கல்யாணம் ஆகுமா? முன்னாடி ஆகுமாங்கிறது அன்னைக்கே அதுல தெரிஞ்சிரும்ல. நம்மளுடைய கர்மவினை அங்க ரெக்கார்ட வந்து காமிச்சிருதுல்ல. அப்ப 27 வருஷமா 26 வருஷமா என்ன பண்ணீங்க? இப்ப வந்து கவலை வருது. 26 வருஷமா நீங்க விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் இந்த கவலை வருவதற்கான சூழ்நிலையே வந்திருக்காதுல்ல. இது தள்ளி போட வேண்டிய கவலையா மாறுது. எப்படி தள்ளி போட வேண்டிய கவலையா மாறுது? அந்த ஜாதகத்துல வந்து இந்த பொண்ணுக்கு 30 வயசுக்கு மேல தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. 30 வயசு வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்றேன்றாங்க. அது 30 வயசு தான் 30 வயசு வரைக்கும் நான் கவலைப்பட்டுக்கிறேன். எதுக்கு கவலைப்படுறீங்க? 30 வயசான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. ஏன் 30 வயசு ஆச்சு? இல்லைங்க எல்லாம் ஊருக்குள்ள எல்லா பிள்ளைக்கும் பாருங்க 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, 23லயே கல்யாணம் ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி இருக்கு. ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் அப்படி இருக்கு? அது உன்னுடைய உங்க வீட்டுக்காரருடைய கர்ம வினை. அவ்வளவுதானே. நீங்க கொடுத்த கர்ம வினை தானே. அப்ப இப்படி ஒரு கவலை 27 வயசுக்கு நம்ம குழந்தைக்கு வரும்போது, நமக்கு கவலை வராமல், அதை தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை இல்லாமல், அதை என்ன பண்ணியிருக்கணும்? 26 வருஷமா உங்களுடைய செயலை மாற்றி இருக்க வேண்டும் அல்லவா?
ஒருத்தர் ஜாதகத்துல 30 தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த 30 25 மாத்துறது யார் கையில இருக்கு? அதை பெற்ற பெற்றோர்கள் இருவர் கையில் இருக்கிறது. இதெல்லாம் எந்த ஜோசியரும் சொல்ல மாட்டாங்க. உலகத்துல உள்ள ஜோசியர் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, வேதாத்திரியத்தில் தெளிவு பெற்ற ஜோதிடர்கள் யாரும் இல்லை. வேதாத்திரியத்தில் தெளிவு பெற்றவர்கள் ஜோதிடராக இல்லை. இப்ப ரெண்டும் அதுக்காக தான் நான் சொல்றேன். வேதாத்திரியம் தெரிந்தவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றதே அதுக்காகத்தான். அப்ப 30 வந்து 25 மாற்ற முடியுமா? எப்படி மாற்ற முடியும்? நீங்க இந்த 25 வருஷமா 26 வருஷமா நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் அத அட்வான்ஸா மாத்திரும். அப்ப விதி இதைத்தான் விதியால் வெல்வது அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அங்கேயே உங்க செயலை மாற்றி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 26 வயசுல வந்து கவலையை தொடங்குறீங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒண்ணு தள்ளி போட்டுருங்க. ஏன்னா எப்படினாலும் இது நடக்கும். லேட்டா நடந்தாலும் நடந்துரும் அப்படின்னு இருக்கு. அப்ப தள்ளி போடணும். சில ஜாதகம்லாம் இருக்கு. நான் அதை தள்ளி போட வேண்டிய கவலையில கூட வச்சுக்காதீங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை முதல் நம்பர் 1ல கொண்டு போய் போடுங்கண்ணே. ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலையாக மாற்றி அதை தூக்கி போடுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு கல்யாணமே ஆகாது. அப்படி இருக்கு ஒரு ஜாதகம். 30 வயசுல பாக்குறாங்க, 30 வயசுல கேட்கிறாங்க, ஆகாது. அந்த பிள்ளைய வந்து சாரதா மடத்துல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கோடியாக பணம் வைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன செய்ய 30 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதை மாற்றுவதற்கு என்ன பண்ணீங்க? இப்பொழுதெல்லாம் அதற்கு தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது. அதுக்குரிய அந்த அளவுக்கு ஞானம் நம்ம கிட்ட இப்ப இருக்கு. எப்படி இருக்கு? இப்ப பாருங்க, இந்த தள்ளி போட வேண்டிய கவலையில பெரும்பாலும் கல்யாணம்னு சொன்னோம். அப்ப 7ஆம் பாவம் சரியா இல்ல. 7ஆம் பாவம் சரியில்லைங்கிறது. அது ஏன் சரியில்லை? அவங்க அப்பா அம்மா காலத்தில், அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் அவர்கள் 6ஆம் பாவமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால இப்ப 7ஆம் பாவம் சரியில்லை. அப்ப என்ன ஆகுது? நல்லா பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாம் வெறும் 6ஆம் பாவமாக வாழக்கூடியவர்கள் எல்லாம் 99% இருக்காங்க. அப்ப அது என்ன ஆகும்? நீ 6லயே வாழ்ந்தீங்கன்னா 7 பாதிக்கப்படும். இப்ப எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கிறது காரணமே அதான். எல்லாம் 6லயே வாழ்றாங்க. இந்த சமுதாயம் 6லயே வாழுன்னு சொல்லுது. 6ன்னா என்ன? 6ஆம் பாவம்னா என்ன அப்படின்னா, தேவைக்கு மேல சொத்தை சேர்த்து வை. சொத்தா சேர்த்து வை. அந்த ஒரு அது அப்படி அந்த சொத்தை சேர்க்கணும், காசை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு பாருங்க. சொல்லுவார் மகர்ஷி, கடும்பற்றுன்னு சொல்லுவாங்க பாருங்க. கடும்பற்று. யாரும் கொடுக்கவும் மாட்டோம், நம்மளும் அப்படியே சேர்த்து அப்படி இருக்கக்கூடியது 6ஆம் பாவம். அப்ப அவங்களுக்கு 7ஆம் பாவம் பாதிக்கப்படுகிறது, 8ஆம் பாவம் வீரியப்படுத்தப்படுகிறது. இப்ப இதெல்லாம் வந்து சாதாரண பாரம்பரிய ஜோதிடத்துல யாருக்கும் தெரியறது இல்லை. இப்ப இதை ஆழமாக பார்க்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்புல இதெல்லாம் சொல்ல முடியுது. அப்ப 6 வந்து 8ஆக என்ன பண்ணுது? வீரியமாகிறது. அப்ப அந்த குழந்தைக்கு 8 தான் வரும். அப்ப 7 வந்து பாதிக்கப்படுகிறது, 8 வீரியமாகி விடுகிறது. அப்ப இன்னைக்கு நிறைய சொத்தை சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒண்ணு இந்த கல்யாணம்ங்கிறது தள்ளி போற மாதிரி இருக்கும். அதே போல அவங்களுக்கு நோயா வந்துகிட்டு இருக்கும். அப்ப இப்ப இந்த 6ஆம் பாவத்தில் வாழ்பவர்கள் தான் இங்கு காரணமாக இருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? நீங்க 5ஆம் பாவத்துல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா இந்த 6ஆம் பாவமும் என்ன ஆயிரும்? அது வலு இழந்து விடும். 7ஆம் பாவம் வலு கூடிவிடும். 6ல இருந்தீங்கன்னா 8 வலு கூடி 7 பாதிக்குது. நீ 5ல வாழ்ந்தீங்கன்னா 7 வலு கூடி 6 பாதிச்சிடும். அப்ப 5ல வாழ்றதுங்கிறது என்ன? அதுதான் மனவளக்கலை, தியானம், யோகம். இது எல்லாமே 5ல வாழ்ற இயற்கை சார்ந்து வாழ்வது. அப்ப என்ன ஆகும்? 7 நல்லா வரும், ஆனா 6 பாதிக்கும். என்ன பாதிக்கும்? சொத்து சேர்க்க முடியாது. அப்ப இப்ப மனவளக்கலையில இப்ப நான்லாம் வந்து 35 வருஷம் ஆச்சு. 5ல வாழ ஆரம்பிச்சதுனால 6 சேரவே இல்லை. ஆனால் 7 ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த காலத்துல டக்கு நடந்து முடிஞ்சிருச்சு என்னுடைய சந்ததிக்கு. ஆனால் 6 இல்ல. ஆனால் 7 நடந்து போச்சு. ஆனால் கூடவே பிறந்த சகோதரர் இருக்காரு, அவர் 6 நல்லா வளர்ந்திருக்கு, 7 நடக்கவே இல்லை. 35 வயசு ஆயிடுச்சு,
பொம்பளை பிள்ளைக்கு நடக்கல. ஏன் 6 வளர்ந்திருக்கு, 7 நடக்கல. அப்ப இப்ப இந்த இடத்துல நாம இதை கவலை என்று வைத்துக் கொள்கிறோமே தவிர, இதற்கு நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? இது செய்யல, இதை செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு இப்ப கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படக்கூடாது. இப்பொழுது நாம இப்பொழுது செயலை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். அவ்வளவுதான். நீங்க செயலை செய்ய தொடங்கிட்டு அந்த பாசிட்டிவா அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வைங்க, சரியா போகும். அவ்வளவுதான். இதுக்காக கவலைங்கிறது இல்லை. அதுக்காகத்தான் இத்தனை தத்துவங்களை நம்ம வந்து தமிழானந்த யோகத்துல எல்லாத்தையும் தெளிவா நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னன்னா, ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டு இன்னொன்னோட கூட ரிலேட் பண்ணி பார்த்தாதான் இது நடைமுறைக்கு வரும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த இடத்துல தள்ளி போட வேண்டிய கவலை என்பது அதுல அதுக்கு அது என்ன பண்ணணும், அது தேவையின் அடிப்படையில் இருந்தால் அது நடப்பதற்குரிய அந்த செயல்களை செய்து கொண்டு நம்ம அதை தள்ளி போட வேண்டும் என்று புரிந்து கொள்வோம். சரி, அப்ப கடைசியா என்ன சொல்றாங்க, அதை உடனடியாக தீர்க்க வேண்டியதுன்னு ஒண்ணு சொல்லிடுறாங்க. உடனடியாக தீர்க்க வேண்டியது அப்படின்னு. உடனடியாக தீர்க்க முடியக்கூடியதை உடனடியாக தீர்க்க வேண்டும். இது உடனடியாக தீர்க்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? இப்ப நோய் வந்து அதெல்லாம் தீர்க்க முடியாத நோய் என்று ஒரு பட்டியல் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுது? தீர்க்க முடியாத நோய்கள் என்று பட்டியல் சொல்லுது. தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதே இந்த மருத்துவ உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சீர்கேடு. அது ஒரு கெட்ட பேரு. எதுக்கு அப்புறம் இந்த மருத்துவ உலகம் இருக்கு? அப்ப எதுக்காக என்ன கண்டுபிடிக்கிறீங்க? தீர்க்க முடியாத நோய். ஆனால் இயற்கையில பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத நோய் என்று ஒன்று இல்லை. இல்லை. தீர்க்கக்கூடிய வழி உனக்கு தெரியலையே தவிர அதற்குரிய வழியை சொல்லணும். இன்னைக்கு தமிழ்ல இங்க இருந்த சித்தர்களுடைய ஏட்டுல எல்லா நோய்களுக்கும் தீர்வு கொடுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் சமுதாயத்துல வந்து தமிழ்ல வந்து அறிவியலே இல்லை என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய சித்தர்கள் ஏட்டுலதான் உண்மையான அறிவியல் இங்கதான் இருக்குது. போலியான அறிவியல் தான் இன்னைக்கு ஆங்கிலத்தில் இருக்கு. ஆங்கிலத்தை படிச்ச அறிவியல் வச்சு நீ காசு தான் சம்பாதிக்க முடியுமே தவிர வாழ்க்கை வீணா போகும். அதுல இப்ப இன்னைக்கு அந்த அந்த ஆங்கில அறிவை வைத்துக் கொண்ட விஞ்ஞான அறிவு மருத்துவம் என்ன சொல்லுது? தீர்க்க முடியாத நோயைத்தான் லிஸ்ட் பட்டியலிடுது. நாங்க மெயின்டைன் தான் பண்ணுவோம்னு சொல்லுது. இதைத்தான் அறிவியல் என்று சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை படிக்க வையுங்கள், அதெல்லாம் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், காசு சம்பாதிக்க முடியும். அடுத்தவரைக்கு எடுத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு அதனால் தான் முடியும். ஆனா இன்னைக்கு மக்களும் அதைத்தான் விரும்புகிறார். யாருக்கு எடுத்தானா எனக்கு என் பிள்ளை சம்பாதிக்கணும் அப்படித்தான் விரும்புகிறார்கள். அப்ப ஏன் இப்ப வந்து வேதாத்திரிய தத்துவத்துக்கு கூட்டம் வரமாட்டேங்குது? அப்படி இருக்கிறவர்கள் இங்க வரமாட்டார்கள். அவர்கள் வந்தாருன்னா நமக்கு தான் இடைஞ்சல். அப்படி அளவு இங்க வந்தாங்கன்னா. அப்ப அந்த அடிப்படையில தீர்க்க முடியாததுன்னு இல்லை. சித்த மருத்துவத்தில் எல்லாவற்றிற்கும் தீர்வுகள் இருக்கிறது. சித்த மருத்துவம் மட்டும் இல்ல, இயற்கை சார்ந்த எல்லா மருத்துவத்திலும் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. அப்ப அது எங்க இருக்குன்னு தேடணும்னா கிடைக்கும். அது எங்க போய் சார் தேடுறது? நீங்க உங்களுக்குள்ளாக தேடுங்கள். உங்களுக்குள்ளாக இறைவன் இருக்கிறான் அல்லவா? இறைவனிடம் கேளுங்கள். இறைவன்கிட்ட போய் என்னென்னமோ கேட்டீங்க. கார் வேணும், அது வேணும், இது வேணும், பங்களா வேணும், வீடு கட்டணும், தேவையில்லாததெல்லாம் போய் கேட்டீங்களே இறைவன்கிட்ட. தேவையானது கேளுங்க. ஆனா இறைவன்கிட்ட போய், இல்லை சார் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இறைவன்கிட்ட. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, இந்த நோயை எப்படியாவது சரி பண்ணிடு இறைவான்னு கேட்டோம். இறைவனை நாங்க என்ன மருத்துவமனையை வச்சுக்கிட்டு இருக்காரு? இறைவனிடம் இதற்கு தீர்வு எங்க இருக்கிறது என்று கேளுங்கள். உங்களுக்குள்ளாக கேளுங்கள். அந்த தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய ஆஸ்மால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்குள்ளாக கேட்டேன், இதற்கு ஒரு சாவி இருக்கிறது, இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது, அது எங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று என்னுடைய மனசாட்சிக்கு உள்ளாகத்தான் கேட்டேன். பல தீர்வுகள் கிடைத்தது. அந்த ஆஸ்மால இருந்து டோட்டலா வெளியே வந்தேன். உடனடியாக தீர்க்க வேண்டியதுதான். அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துல அதுல இருந்து வெளியே வர முடிகிறது. தீர்வு இருக்கிறது. அப்ப எந்த நோயாக இருந்தாலும் தீர்வு இருக்கிறது. ஏன் எப்படி என்று சொன்ன, இந்த நோய் எல்லாமே நாம உருவாக்கியது.
நாம உருவாக்கியது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒன்றுதான். மாற்ற முடியாததுன்னா அது இயற்கை. இயற்கை. அப்ப அந்த அடிப்படையில உடனடியாக தீர்க்க வேண்டியதுல நோய் ஒண்ணு இருக்கு, கடன்கிறது ஒண்ணு இருக்கு. கடன்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த கடன்கிறத உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு நிலை என்ன? இப்ப இன்னைக்கு ஒருத்தருக்கு உனக்கு நேரம் இப்ப ரொம்ப சரியில்லப்பா, இருக்கிற இதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கடன் அடைச்சிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொன்னா அவர் கேட்கவே மாட்டார். என்ன பண்றாரு? சமுதாயம் பேசிருமே, சமுதாயம் நம்மளை அவமானப்படுத்திருமே அப்படிங்கிறதுக்காக நான் ஜமாளிக்கிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப போய் சிக்கிறார். மகரிஷி சொல்லுவாங்க, பொதுவா கடன்கிறது அதை தீர்ப்பதற்குரிய ஏதாவது ஒரு பொருள் நம்மள்ட்ட வச்சுக்கிட்டு தான் கடன் இருக்கும். அப்படிதான் கொடுப்பான், இல்லாட்டி கொடுக்க மாட்டான். உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குற அளவுக்கு, திருப்பி வாங்குற அளவுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா, ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்பான். அதை வச்சுதான் கொடுப்பான். அப்ப என்ன பண்றான்? அதை கொடுத்துட்டு கடனை அடைச்சிடுன்றார் மகரிஷி. உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலையில. ஏன்? அதை அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த பொருள் தேவையின் அடிப்படையில் இல்ல, தேவையில்லாத பொருள் தானே அது. வீட்டுல சாப்பாட்டுக்கு வச்சிருக்க அரிசியை வித்துட்டு கடன் அடைன்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு வீட்டுல தேவைக்கு சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அரிசியை வித்து தான் கடன் அடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா நான் தைரியமா சொல்றேன், இந்த கடனை என்னால கொடுக்க முடியாதியா, என்கிட்ட இல்லைன்னு சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் விடு, சொல்லிடு, டிக்ளேர் பண்ணிரு, எனக்கு சாப்பாட்டுக்கு தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லு, முடிஞ்சு வச்சு. அப்ப அந்த இடத்துல நாம உடனடியாக தீர்க்க வேண்டியதுல தேவையில்லாத பொருளை வைத்துக்கொண்டு இதை வச்சுக்கிட்டே அதை தீர்க்கணும்னு நினைக்கிறப்பதான் கவலையா மாறுமே தவிர, இல்லாட்டி அது கவலையா மாறாது. அப்ப வீடு வெள்ளச்சார் குடியிருக்கிறது தான் வீடு இருக்கு, அதை வித்துட்டு கடன் அடைச்சிட்டா வாடகை வீட்டுக்கு போய்க்கலாம். வீடை வித்துட்டு கடன் அடைச்சிட்டு வாடகை வீட்டுக்கு போயிரு. ஏன்? வாடகை வீட்டுல இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லையா? அது தேவையை நிறைவு செய்தா இல்லையா? தேவைகள் 3 சரியாக தெரிந்திருந்தால் எதுனாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடன் அடைச்சிருவோம். ஆக உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை எல்லாமே இந்த 4 வகையில இருக்கிறதும் எப்ப உங்களால சாத்தியம் என்று சொன்னால், மகரிஷியினுடைய தத்துவங்கள் 4 தத்துவங்களும் தெளிவாக இருந்தால்தான் சாத்தியம். இப்ப இந்த பயிற்சியை மட்டும் எழுதி போட்டுட்டு தத்துவம் எதையுமே சொல்லித்தரல, தெளிவா சொல்லித்தரலன்னு சொன்னோம்னா இந்த பயிற்சிகள் எதுவுமே பலன் அளிக்காது. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு வேதாத்திரியத்துல இந்த பயிற்சியெல்லாம் எடுத்தவங்க யாரும் அதெல்லாம் கவலையை ஒழித்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து வாழக்கூடியவர்களை பார்க்கவே முடியவில்லை. ஏன்னு சொன்னால் இதை சும்மா எழுதி வச்சுக்கிறாங்களே நோட்ல தவிர, இதை நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 தத்துவங்களை உணர்ந்து இதை உணரவில்லை. அப்ப முடியாது. அப்ப நம்ம தமிழானந்த யோகத்துல நம்ம ஒரு தத்துவம் சொல்றோம்னா அதை மற்ற தத்துவங்களோடு இணைத்து பொருத்தி அப்படி பார்க்க வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியமாக இருக்குமே தவிர, அப்ப ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சுட்டு அதுல தீர்வு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு பல இடங்களில் இருக்கிறது. வேதாத்திரியத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இப்போ அதுக்காக தான் நாம இப்ப என்ன பண்ணோம்? இப்ப நம்ம நேரடி வகுப்பு அப்படின்னு ஒண்ணு போடணும்னு நினைக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம தமிழானந்த யோகத்திலேயே நாமளே என்ன பண்றோம்? இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு கவலையில போய் நம்ம சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு திட்டம் பண்ணோம். என்ன பண்ணோம்? நாம எந்த இடமும் வாங்குவதில்லை, எந்த கட்டடம் கட்டுவதில்லை, இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அது கரண்ட் பில் கட்டுறது காசு இல்லையே, அதை மெயின்டைன் பண்ண காசு இல்லையே, வெள்ளையடிக்க காசு இல்லையே, கவலை வந்துடும். இது மாதிரி தோற்றுவித்தவர்கள் எல்லாம் போய் கவலையில போய் சிக்கிக்கொண்டு நிற்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுக்குள்ள போய் மாற்றுறதுக்கு நமக்கு வேணாங்கிற விழிப்பு நிலையில நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்ப இப்ப நேரடி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. நிறைய பேர் கட்டி போட்டுட்டு அவங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியாம இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அங்க போய் நிகழ்ச்சி நடத்திட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஈகையாக மாறிவிடும். நம்ம அந்த மாதிரி இடத்துக்குள்ள போய் நம்ம நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துட்டோம், அவங்க அதை இதெல்லாம் நடத்துறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு 7-8 பயிற்சி நடத்தணும் அல்லவா? நம்ம பயிற்சி நடத்த தொடங்கிய பிறகு ஒரு 4வது பயிற்சி 5வது பயிற்சி நடத்தும் போது கடைசியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ்ல அதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் மாத்தி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நல்லா கிளீனா பண்ணிட்டாங்க. அந்த கட்டடமே பண்ணிட்டாங்க. அவர்களுக்கு உதவி செய்வோம். நாம எதுக்கு புதுசா ஒண்ணு கட்டணும்? இப்ப நிறைய இடங்கள் பாருங்க, நிறைய கோயில்கள் மெயின்டைன் பண்ண முடியாம கிடக்குது, தீபம் போட முடியாம கிடக்கு நிறைய கோயில். அதை போய் மெயின்டைன் பண்றதுக்கு விட்டுட்டு, அதை போய் பாதுகாக்கிறத விட்டுட்டு வசூல் பண்ணி புது கோயில் ஒருத்தன் கட்டிட்டு இருக்கானே, எதுக்கு? இருக்கிறதே ஒண்ணும் பண்ண முடியலையே, எதுக்கு புதுசா ஒரு கோயில் கட்டுற? சாமி எனக்கு புதுசா ஒரு கோயில் கட்டுன்னு சொன்னிச்சா? இல்ல,
புதுசா கட்டினா தான் அதுல நமக்கு ஒரு 20% அதுல என்ன பண்ண கமிஷன் அடிக்க முடியும். அதுக்காக பண்றதுதான். அது அப்படிதான் இருக்கே தவிர, அது ஏற்கனவே இருக்கிறத நம்ம பயன்படுத்துவோம். நம்ம தமிழ் ஆனந்த யோகம் இந்த மாதிரி ஒரு கவலையில் போய் சிக்கிக்கொள்ள தயாராக இல்லை என்பதனால் தான் நாம என்ன பண்றோம், அதெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனால் இப்ப இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம நேரடி வகுப்பு போடுவோம். அவங்க எவ்வளவு அங்க தங்குறதுக்கு சார்ஜ் பண்றாங்களோ அதை வாங்கி எல்லாத்தையும் வாங்கி அங்க கொடுத்துட போறோம். இதை ஒரு ஈகையாக செய்துவிட்டு நம்மளுடைய பயிற்சியை முடித்துவிட்டு வந்துட போறோம். அவ்வளவுதான். அது அப்படிதான் இன்னைக்கு இன்னைக்கு தைப்பூசம். இன்னைக்கு நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். இப்ப யாரும் சேர்ந்தால் மக்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை நடத்துவோம். இது வேதாத்திரிய ஞான முகாம் என்று ஒரு வேதாத்திரிய ஞானத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை செய்கிறோம். ஆர்வம் இல்லை, யாரும் யாரும் இதுக்கு ஆர்வம் காட்டவில்லை என்று சொன்னால் அப்படியே விட்டுட்டு நாம இருக்கிறத நடத்திட்டு போயிட்டே இருப்போம். நாம எந்த கவலையிலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் என்ற இந்த அனௌன்ஸ்மெண்டோடு இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.